வருஷம் கழிச்சு ஒரு ஒரு டிராஃபி அங்க வருது அப்படிங்கும் பொழுது, அதுவும் ஐபிஎல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்ன விளையாட்டு எல்லாம் கிடையாதுல்ல. இந்தியா வேர்ல்டு கப்ல ஜெயிக்கிறத விட ஐபிஎலுக்கு தான் இங்க ரசிகர்களும் கூட்டமும் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அப்படி கொண்டாடும் போது எத்தனை ரசிகர்கள் கூடுவாங்க அப்படிங்கிறத கணிச்சிருக்கணும் கவர்மெண்ட். ஆனா அது எதையுமே அவங்க செய்யாம அவசர அவசரமா கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் வின் பண்றாங்க. புதன்கிழமை காலையில உடனடியாக கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இறந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அவங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டாங்க. மன்னிப்பும் கேட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுதான் ஒரு கவர்மெண்ட் உடைய வேலையா அப்படிங்கறத நீங்க எல்லாருமே யோசித்து பாருங்க. இது வந்து ஏதோ கர்நாடகா கவர்மெண்ட் மட்டும் கொண்டாடினாங்க, மத்த அரசாங்கங்கள் கொண்டாடல அப்படி சொல்ல வரல. எல்லா அரசாங்கத்திற்கும் அதுதான். ஏன்னா ஐபிஎல் டிராஃபி அப்படிங்கிறது வந்து ஏதோ வேர்ல்டுல நம்ம ஜெயிச்சுட்டு வந்த மாதிரியான ஒரு ஹைப் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு ஒரு கிளப் கிரிக்கெட் தானே. அது அது அதுல விளையாண்டவங்க எல்லாருமே இப்ப இப்ப கர்நாடகால இருந்து வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வின் பண்ணிட்டு அங்க போய் இந்த கொண்டாட்டத்தை பண்ணிருக்காங்க. ஆனா ஏன்னா கர்நாடகால இருக்கிறவங்க சேர்ந்து விளையாடி வின் பண்ணிருக்காங்க, ஹாப்பி அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதுல விளையாண்டவங்க 2 பேர் தானே கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. அப்ப ஏன் இந்த கொண்டாட்டங்களை ஒரு ஐபிஎல் வச்சு இது வந்து கர்நாடகாவுடைய வெற்றி அப்படின்னு ஏன் கட்டமைக்கிறாங்கன்னு தெரியல.